எங்க இருக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஜிப்பு தேய்ச்சி 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 விடுவாங்க. ஆமா, கேட்கறப்பெல்லாம் அவரு காசு இல்ல கீசு இல்லன்னு அவங்க கொஞ்சம் தாங்குவோம், கொஞ்சம் நக்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கதை சொல்லிட்டேன் சார். இன்னொரு டாபிக் ஓடிட்டு இருக்குன்னு சொன்னல, இது நான் பார்த்தேன் இந்த டிக்டாக்லாம். என்ன வேலையை வந்துட்டு முன்ன சொன்னாரு அவரு தான் கம்பேர் பண்ணக்கூடாது அதர் கண்ட்ரிஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு தேவை தான் சொல்லிச்சு. ஆமா, இப்ப வந்துட்டு திரும்பி அவரே தான் வேணா என்ன வேணா அங்க ஊத்திக்கிங்க அப்படின்னு இருக்காரு. அதாவது பக்கத்து நாட்டுல பக்கத்து நாட்டுல ஊத்திங்க. இந்த நாட்டுல பிறந்தோமா? ஆமா, யாரு தெரியலையா என்ன சொல்ல வராது. சோ இப்படிதான் அவர் வந்து சொல்றாரு, பக்கத்து நாட்டுல எல்லாம் போய் ஊத்திக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நாட்டு கரன்சி எங்க இருக்கு, அவங்க நாட்டு கரன்சி எங்க இருக்கு, அவங்களோட டெவலப்மெண்ட் எங்க இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குற சலுகை எங்க இருக்கு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா அவர் சொல்ற மாதிரி சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி கணக்கு எங்கேயும் போகுது, லைசன்ஸ் எங்கேயும் போகுது. அடுத்து என்னோட கேள்வி, நீங்க சும்மா போயிட்ட ஐசியை வந்து மிஷின்ல ஸ்லாட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? காட்ட விடுறீங்க சரி, கண்டதையும் விடுறீங்க சரி, ஐசியும் போய் விட்டா எப்படி? ஆமா, ரைட்டுங்களா? எவ்வளவு திங்ஸ் எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம அனாவசியமா எல்லா இன்ஃபர்மேஷன் எங்க தானே கொடுத்துக்கிட்டு இருக்கோம், கொஸ்டினிங் a single thing. ஆனா மத்தவங்க கேட்டானா, இப்போ நீங்க கேக்குறீங்க ஆண்டி அங்கிள் சிஸ்டர் ஐசிஐ கொடுங்க, சைனா போகும் ஐசிஐ எப்படி கொடுக்குறது, நான் பணம் பண்ணணும் கீழாங்க பண்ணணும், இப்பவே பணம் பண்ணுங்க இது அந்த டிவைஸ்ல. ஆமா, பணம் முடியாது, பண்ண முடியாது, பேச மாட்டான். ஆமா, இதெல்லாம் ஏன்னா ஆளுங்க பிடிபிஏ நடத்துவாங்க. பிடிபிஏ ஆனா இங்க பிரீச் ஆகுறது யாருக்கும் தெரியாது. இது எந்த நாட்டுக்கு எங்க போகுது, எவனுக்கு போகுது. சோ நம்ம வந்து முட்டாள்தனமா அவன் சொல்றத நம்பிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போக வேண்டியதான். நல்ல காலத்திலேயே ஐசி எப்படி இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் வளர்க்குங்க. நம்ம நாடு ஐசி கொஞ்சம் அடி வாங்கி தான் இருக்கும். அடி வாங்கினா எப்படி செஞ்சிருவோம், மீனுக்குள்ள கிழிச்சிக்கும், மீனுக்குள்ள எடுத்தாவே இருக்கு, கிழிச்சிக்கும். எனக்கு கூட இருக்கு, நான் காமிக்கலாம், அடி போட்டு முடிச்சிருவானோ, பிஞ்சு போய் வழியாகும். ஆமா, அப்படி இருக்கும். சிப்பு காணா போவோம், என்னோட சிப்லாம் காணா போயினா இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு காணா போயிருக்கு பாருங்க. எனக்கு ஜிப்பு தேய்ச்சி 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 விடுவாங்க, தேய்ச்சி ரப்பர்ல தேய்ச்சி விடுறாங்க. அப்ப என்ன மாதிரி சிஸ்டம் நீ வச்சிருக்க? ஆமா, செகண்ட் நீங்க முதல்ல சொன்ன மாதிரி சப்சிடி கொடுக்குறீங்க, எல்லாருக்கும் 300 கொடுக்குறீங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, மோட்டோ லைசன்ஸ் வச்சிருக்கிறவனும் 300, பி வச்சிருக்கிறவனும் பி ஃபுல்லோ பி டூ 300, எல்லாத்துக்கும் 300 ரைட்டா? அப்புறம் டி லைசன்ஸ் வச்சிருக்கிறோம் 300. இது எந்த விதத்துல நியாயம்? எப்படி நீ வந்து ஸ்ட்ரீம் டவுன் பண்ற? ஆக்சுவலா நீ எதுவுமே ஸ்ட்ரீம் டவுன் பண்ணல. முத வதந்தி என்ன கொண்டு வந்தா, அதாவது மகாகாயா. இந்த மகாகாயான்றது தமிழ் பேரா இல்ல என்ன எனக்கு தெரியல. மகாகாயா இருக்கிற பாதி வார்த்தை எல்லாம் தமிழ் வார்த்தை அப்படின்னு இது ஒரு வேற பிரச்சனை. நீங்க போவோம் போல, அதுக்கு அப்புறம் சந்திப்போம் திரும்பி. மகாகாயான்ட்டு இவன் காயா சாப்பிட்டே வந்தானா இந்த வார்த்தைலாம் கண்டுபிடிச்சு வச்சிடும். மகாகாயா பில்லியோனு வேற மாதிரி என்னதான் சொல்றது வந்து மகாகாயாலாம் என்ன ஆகும். அதாவது இப்ப நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்றேன், 30 வருஷத்துக்கு முன்ன மகாகாயா இருந்தாங்க, 20 வருஷத்துக்கு முன்ன மகாகாயா இருந்தாங்க, 10 வருஷத்துக்கு முன்ன மகாகாயா இருந்தாங்க, இன்னைக்கு மகாகாயா இருக்காங்க. சரிங்களா? ரஜினி சொல்ற மாதிரியே எல்லா காலத்திலயும் இருக்காங்க. அவன் அப்பாயே ஆட்டையை போட்டான். ஆமா, இப்ப நீ நோண்டிட்டு இருக்க. ஆமா, கேக்குறப்பெல்லாம் அவரு காசு இல்ல கீசு இல்லன்னு அவங்க மகாகாயான்ற உனக்கு ஏன் விளங்க மாட்டேதுன்னா, ஏன்னா நீ மேல இடத்துல இருந்துகிட்டு கேட்டா சம்பளம் வாங்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன். ஏன் நீ சம்பளம் வாங்க மாட்டேன்? நான் கூட தான் சொல்லலாம் சம்பளம் வாங்க மாட்டேன். ஏன் நீ எங்க உட்காந்தாலும் ஓசி. ஆமா, இன்னைக்கு நீங்க வந்து வியாபாரம் பண்றீங்க, சரிங்களா? உங்க வியாபாரம் இடத்துக்கிட்ட வராரு, வந்துட்டு
எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 2 ஆடு கொடு, நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கொடுத்தாகணும். பேருக்காக கொடுத்தாகலாம். நீங்க ஒரு பேராசை, ஒரு அல்பத்தனமான ஒரு ஆசைக்கு, அதாவது எனக்கும் டத்து சரி கிடைக்கும், கொஞ்சம் தாங்குவோம், கொஞ்சம் நக்கி பார்ப்போம்னு சொல்லிட்டு 2 ஆடு கொடுத்துருவீங்க. எடுப்போ பரவாயில்ல சிலுக்கான்றீங்க வேற. ரைட்டா? அவர் எந்த சாப்பாடு கடைக்கு போனாலும் எல்லாம் மச்சி பச்சி கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க அப்பா மக்கள். அதே போல தமிழும் தான் மக்கள் மக்கள் இனி யாரையும் ஸ்பான்சர் 5 கொடுப்பாங்க. ரைட்டா? அவர் எங்கேயாவது ஒரு மந்திரி இல்ல அவன் டிரைவரை எங்கேயாவது எண்ணெய் ஊத்துறதை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லையா? சோ எல்லாம் அவனுக்கு அது வந்து சப்சிடி கிடையாது அவனுக்கு. It's all paid for by the people. It's all paid by the. அவருதான் உண்மையான ஸ்பான்சர்ஷிப்ல வாழ்ற ஆளு. புரியுதுங்களா? நீ லஞ்சம் பேசிக்கிட்டு அப்புறம் இது என்ன? சரிதான். புரியுதுங்களா? ஏன் நிறைய பேரு வேற சிந்தனைக்கு நமக்குள்ளாரே அடிச்சுக்கிறது. அப்புறம் நீ போய் நம்புறது காசு உனக்கு ஏன் சப்சிடி, காசு இல்லாத சப்சிடி. காசு இருக்கிறவன் தான் சம்பாதிச்சு கொட்டி அவனும் டெக்ஸ் காட்டுறான். அவனும் 4 பேருக்கு 40 பேருக்கு 400 பேருக்கு 4000 பேருக்கு கம்பெனி வச்சு ரன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்குறான். இப்படியும் இருக்காங்களா? உடைக்கிறவங்களும் இருக்காங்களா? நான் யாரையும் குறை சொல்ல, உடைக்கிறவங்களும் உடைக்கிறாங்களா? சம அவனுக்கும் கொடுக்கணும், இதை கொடுக்கணும். ஏன்னா இந்த நாடோட ஒர்கனுக்காராரு சாதாரணாலும் இந்த நாடோட ஒர்கனுக்காரா. நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ எவனா வேணாலும் இது ஓகே யூவா, பேச தெரிஞ்சவனா பேச தெரியாதவனா, படிச்சவனா படிக்காதவனா, இந்த நாட்டுக்காரனுக்கு இந்த ப்ரிவிலேஜ் கொடுக்கணும். நீ எப்படி தடுக்கணும்? தடுக்க கூடாது. ஓகேவா? இப்படி வந்து லைசன்ஸ் கொண்டு வந்துட்ட. அடுத்து நீங்க போய்கிட்டே இருக்கீங்க, லைசன்ஸ் வேலை செய்ய உங்களோட ஐசி வேலை செய்யலைங்க. எங்கேயோ ஒரு அவசரம் நடந்திருக்குல்ல. அப்படிப்பட்ட விளக்கண ஏடிஎம் கூட சில நேரத்துல நீங்க இங்க விட்டா இந்த பேங்க்ல விட்டா வேலை செய்யும், அந்த பேங்க்ல டப்பாட்டி பஞ்சான்னு போடும். ரைட்டா? ஓகே. ஐசிபி விடுற நேரத்துல கம்பெனி தான் பண்ண வராது. தமிழை பச்சாலா. ரைட்டா? எத்தனை வாட்டி நீங்க என்ன பண்ணீங்க? சொந்த காசு எடுக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும். ரைட்டா? இப்ப சொந்த காசு எடுக்கிறப்பே வந்து நீங்க ஃபார்ம்லாம் ஃபில் ஆகணும் இதெல்லாம். சோ இப்ப என்ன கேள்வி என்னன்னா, ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, என்ன ஊத்தணும், ஐசி வேலை செய்யல, என்ன பண்ணுவீங்க? அதுக்குதான் ஒன்றும் வச்சிருக்காங்க. இந்த சென்ட்ரல் ஆப், கல்டெக்ஸ்கோ இதெல்லாம் வந்து நீங்க ஐசி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்படின்னா அந்த ஆப் இருக்குல்ல, அதுல வந்து நம்ம ஐசி போட்டு கீன் பண்ணிட்டு ஃபில் அப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இது பண்ணா நீங்க அந்த ஆப் மூலியமாவே நீங்க காசு கட்டி வச்சுக்கலாம். ஓகே. செட்டல் இந்த மாதிரி ஆப்லாம் இருக்கு. இன்னொன்னு இ-வாலெட்னு ஒன்று இருக்கு. ஓகே. அதுலயும் வந்துட்டு அவங்க வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்கணும். அன்னைக்கு பார்த்து போனை விட்டு பேட்டரி முடிஞ்சிடும். சரி, நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். அதாவது நான் வந்து பாசிபிலிட்டிஸ் பத்தி பேசுறேன், எல்லாமே நெகட்டிவா பேசல. இஃப் திங்ஸ் were meant to happen, வேற வழி இல்லாம அந்த 2 சப்சிடி இல்லாத எண்ணெய் தான் ஊத்திட்டு போவோம். ஓகே. அப்ப சப்சிடி இல்லாத எண்ணெய் ஊத்துறப்ப கேன் யூ ரீஇம்பர்ஸ் இட்? அதெல்லாம் ஒண்ணு யாரும் கொண்டு வந்தாங்கன்னு கொண்டு வர மாட்டான். ஏன்னா எனக்கு வந்து இப்ப என்னோட லோரி ஓட்டுற கூட்டாளி நண்பர்கள்லாம் இருக்காங்க, பெரிய வாகனம் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் செய்யற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க அதாவது அந்த புஷ்பா பம்பை முடிச்சிட்டு வராட்டி கூட அந்த சப்சிடி கொடுக்க மாட்டான், டீசல் சப்சிடி. இதெல்லாம் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. யூ கேனாட் ரீஇம்பர்ஸ் பேக். நீங்க வந்து அது திரும்பி வாங்க முடியாது, திரும்பி கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு ராட்சச குணம் படிச்ச ஆளு கிடையாது நாடு. அப்படி போய் பணம் மட்டும் என்ன அது வெறும் மாயம், எழுத்த தாண்டி உத்து பார்த்தா அதுவும் பேப்பர்.